மோட்டார்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி மோட்டார் ஆல்ரெடி நம்ம டார்க் ஈக்குவேஷன்லாம் இதில் டிரைவ் பண்ணியாச்சு. ஸோ டேரெக்டாக கேரக்டரிஸ்டிக்ஸ் போயிடலாம். ஸோ இங்கே என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது டிசி மோட்டார்ஸில் அப்படின்னா, வெரைட்டி ஆஃப் ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளால டிசைன் பண்ண முடியும் இங்கே. தென் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல், ரொம்ப குட்டி மோட்டர்ஸ்லேருந்து பெரிய மோட்டர்ஸ் வரைக்கும் டிசைன் பண்ணலாம். ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோலும் ஜாஸ்தி. இதே ஏசி மோட்டர்ஸ் எடுத்துட்டா ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், ஒரு ஜோனுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். இந்த ஸ்பீட்லேருந்து இந்த ஸ்பீடுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டிசி மோட்டர் அப்படி கிடையாது, ரொம்ப கம்மியான ஸ்பீட்லேருந்து ஜாஸ்தியான ஸ்பீட் வரைக்கும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இங்கே ரொம்ப காம்ப்ளெக்ஸான கண்ட்ரோல் ஸ்கீம்ஸ் தான் கிடையாது. சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆர்மேச்சர் வோல்டேஜ் கண்ட்ரோல், ஃபீல்டு கண்ட்ரோல் மாதிரி ஒரு ரியோ செட்டப் போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏசி மோட்டார்ஸ் மாதிரி ரெக்டிஃபயர்ஸ்லாம் போட்டால ஹை லெவல் ஆஃப் ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணும்போது சொல்றாங்க, மற்றபடி கிடையாது. மற்றபடி நார்மலா எஃபிஷியன்சி வந்து டிசி மோட்டார் வந்து கம்மி ஏசி மோட்டரை விட. ஏன்னா பிரஷஸ்ல லாஸ் ஆகும். ஏசி மோட்டர்ல பிரஷஸ் பிரச்சனை கிடையாது. ஸோ டிசி மோட்டரை விட ஏசி மோட்டர்ல எஃபிஷியன்சி எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஜென்ரலா தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் டிசி ஜெனரேட்டர் ஸ்பீட் ஃபிக்ஸ்டு பை டைம் ஓவர், அதனால நமக்கு ஃபீல்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா டெர்மினல் வோல்டேஜ் கிடைக்கும். ஆனால் டிசி மோட்டரில் என்ன பண்ணோம்னா நம்ம லோடோட ஸ்பீட் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸோட மேட்ச் பண்ணணும். அப்போ இங்கே வந்து ஃபீல்டையும் அட்ஜஸ்ட் பண்ணால் இன்புட் ஆர் ஆர்மேச்சர் வோல்டேஜையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ரெண்டு மெத்தட்ஸ்லையுமே இங்கே பண்ணணும் ஆர் பண்ண முடியும். கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது 3 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து ஸ்பீடுக்கும் ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் உள்ளது, ஸோ என்ஐ. அப்புறம் டார்க்குக்கும் ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும், ஸோ டார்க் வெர்சஸ் ஐஏ. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்றதும் அவுட்புட்டு, டார்க்ன்றதும் அவுட்புட்டு. ஸோ ஸ்பீட் அண்ட் டார்க் வெர்சஸ் த ஆர்மேச்சர் கரண்ட், சப்ளை கரண்ட் இல்லையா ஆர்மேச்சர் கரண்ட்ன்றது. அண்ட் ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்பீடுக்கும் டார்க்குக்கும் உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ். இது ரெண்டுத்தையும் ஒரே கர்வ்ல தான் போட்டிருக்கேன். ஷண்ட் மோட்டர், ஸோ ஷண்ட் மோட்டரை இப்படி போட்டிருக்கோம் பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் ஷண்ட் ஜென்ரேட்டர் தான் ட்ரா பண்ணியிருக்கேன், இங்கே தான் ஷண்ட் மோட்டரை ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறோம், அங்கேருந்து கரண்ட் இந்த இடத்துல ரெண்டாக ஸ்பிட் ஆகுது. ஃபீல்டுக்கு தனியாக ஆர்மேச்சருக்கு தனியாக ஸ்பிட் ஆகுது. செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டருக்கு நம்ம தனியாக போடலை, பிகாஸ் அதுவும் ஷண்ட் மோட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தனியாக போட தேவை கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது, உங்களோட ஆர்மேச்சர் ஆர் பேக் இஎம்எஃப், மோட்டர்னு சொல்லும்போது அது பேக் இஎம்எஃப் இல்லையா, தட் வில் பி ஈக்குவல் டு சப்ளை மைனஸ் ஐஏஆர்ஏ, ரைட்டா? சப்ளை கரண்ட் மைனஸ் ஐஏஆர்ஏ, which in turn is equal to kn phi into en. So as per our EMF equation. And இதுல இருந்து ஸ்பீடை மட்டும் எழுதுறோம்னு சொன்னா இதை இந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ ஸ்பீட் will be v minus IARA divided by whole thing divided by k into phi. இதுதான் ஸ்பீட் அண்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்பீட் ரிலேட் டு கரண்ட், ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்பீட் அண்ட் கரண்ட். ஸோ ஸ்பீட் கரண்ட் இங்க போட்டிருக்கோம், ஸ்பீட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஐஏஆர்ஏ ட்ராப் இருக்காது, அதுக்கப்புறம் ஐஏஆர்ஏ ட்ராப் இருக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் சப்ளை வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஆர் ஐஎல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட சப்ளை கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு சொன்னால் ஐஏஆர்ஏ ட்ராப் இருக்க ஆரம்பிக்கும். ஐஏஆர்ஏ ட்ராப் இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இதில் இந்த விலேருந்து இது குறைஞ்சிடும் இல்லையா, இது வி, இந்த டாட்டட் லைன். ஐஏஆர்ஏ இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த கர்வ் வந்து கீழே குறைஞ்சிட்டு வரும். அண்ட் இது எப்போ இன்க்ரீஸ், இது எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னால இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபை டிக்ரீஸ் ஆகுது, அதனால நம்ம அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஐஏவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட கர்வ் வந்து ட்ரூப் ஆகுது ஆர் ட்ராப் ஆகுது. அண்ட் டார்க் வரையும் போது நெக்ஸ்ட் டார்க் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐஏ. டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐஏ. ஏன்னா ஷண்ட் மோட்டரில் இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபீல்டை வந்து நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஒன்ஸ் ஃபீல்டு சப்ளை பண்ணிட்டோம்னு சொன்னால் இங்கே ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ளக்ஸு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கேவும் கான்ஸ்டன்ட், ஃபையும் கான்ஸ்டன்ட்னா டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐஏன்னு கிடைக்கும். இதுதான் செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒரு லீனியர் லைன் மாதிரி நமக்கு இருக்கும். தேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கும் டார்க்குக்கும் நம்ம டிரைவ் பண்ணோம் இல்லையா. ஸோ இதுல இருந்து ஐஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த ஐஏ தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த காமன் டேர்ம்ஸ்லாம் எடுத்தால் நமக்கு ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி கிடைக்குது.
இதுவும் வந்து நியர்லி கான்ஸ்டன்ட் கர்வா தான் இருக்கும் ஷண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும். டார்க் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோட ஸ்பீடு கான்ஸ்டண்டா தான் இருக்கும். டார்க்ன்றது என்ன ஆக்சுவலா, இட்ஸ் ரிலேட்டட் டு லோடு இல்லையா, எந்த அளவுக்கு என்னோட மோட்டர் திரும்பணும் அப்படின்றதான், எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வேணும் என் மோட்டர் திரும்புறதுக்கு அப்படின்னு சொல்றதுதான் டார்க். அப்போ இங்க ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் நியர்லி கான்ஸ்டன்டா இருக்கும், விச் மீன்ஸ் டார்க் இன்க்ரீஸ் ஆனாலும் ஸ்பீட் அந்த அளவுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ரெக்வயர்ட் ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியான சேஞ்ச் தான் கொடுக்கும் அப்படின்றதான் மீனிங். ஸோ 3 கேரக்டரிஸ்டிக்ஸ். இதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் தான் 3 மோட்டருக்குமே பார்க்க போறோம். ஸோ சேம் ஃபேஷன். சீரீஸ் மோட்டரா இருந்தா இங்க வந்து RA மட்டும் இருக்காது, டிராப் RA பிளஸ் RSC இருக்கும். பிகாஸ் இங்க ஆரம்பிச்சிடும் என்னோட ஃபீல்டும் சீரீஸ்ல இருக்குது. ஸோ RA அண்ட் RSC, இது RSCன்னு எடுத்துக்கோங்க, RS எனிதிங். ஸோ இந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வரும். இதுல இருந்து ஸ்பீட் நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். K5 இந்த செட் கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ரைட், ஸ்பீட் வெர்சஸ் IA ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக். ஸோ ஸ்பீட் அண்ட் IA ரிலேட் ஆயிருக்கு. இதுல சீரீஸ் மோட்டர்ல நான் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த டார்க் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும், இல்ல டார்க் ஈக்குவேஷன் இல்லாம நார்மலா, சரி ஓகே. ஸோ சீரீஸ் மோட்டர்ல ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். பிகாஸ் ஃப்ளக்ஸ் வந்துட்டு சீரீஸ்ல இருக்குது. இங்க ஃப்ளக்ஸ் காயில், அதாவது ஃபீல்ட் காயில் வந்து சீரீஸ்ல இருக்கு, சப்ளைல இருந்து சீரீஸ்ல இருக்கு. ஸோ அகெயின் ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஐஏன்னும் போது இங்க டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு IA ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ செகண்ட் கேரக்டரிஸ்டிக் டார்க் வெர்சஸ் IA. அண்ட் இங்க வந்துட்டு ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/5. அகெயின் 5 இஸ் இன்டர்ன் ப்ரொபோர்ஷனல் டு IA. அப்போ எனக்கு ஸ்பீட் என்ன ஆகும், நான் IA இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ யூ கேன் see this curve. ஸ்பீட் வெர்சஸ் IA. அப்புறம் டார்க் வந்துட்டு இன்க்ரீசஸ் எக்ஸ்போனென்ஷியலி, பிகாஸ் ஸ்கொயர் இருக்கீங்க, இன்க்ரீசஸ் எக்ஸ்போனென்ஷியலி பார்க்கலாம் நம்ம. அகெயின் ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது சேம் ஃபேஷன், நம்மளோட இந்த ஈக்குவேஷன்ல IA வந்துட்டு டார்க்கால ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஸ்பீட் அண்ட் டார்க் இஸ் ரிலேட்டட் லைக் திஸ். நமக்கு இனிஷியலா இந்த RA RSC ட்ராப் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அப்படி லீனியரா ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் இது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பயங்கரமா ட்ரூப் ஆயிடும். ஸோ சீரீஸ் மோட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப நமக்கு டிஸ்டிங்டா இருக்கு பாருங்க. ஸ்பீட் வந்து நான் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஸ்பீடு பயங்கரமா எனக்கு ட்ராப் ஆகும். ரிக்வயர்டு டார்க்கும் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துட்டாலும் எனக்கு டார்க் கூட ஸ்பீட் வந்துட்டு ட்ராப் தான் ஆகும். டார்க் இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பீட் வந்துட்டு எனக்கு ட்ராப் தான் ஆகும். ஸோ சீரீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸும் ஷண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம இங்கே கம்பேர் பண்ணியே பார்க்கலாம். சீரீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ட்ராப் ஆகுது எனக்கு, ஷண்ட்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட கான்ஸ்டன்டா இருக்கு. செப்பரேட்லி எக்ஸைட்டடும் ஷண்ட் மோட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணும் சீரீஸ் மோட்டர்ல அப்படின்னு சொன்னா, எனக்கு லோடு இல்லை அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் படி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, எனக்கு லோடு இல்லை அப்படின்னு சொன்னா IL லோடு இல்லை அப்படின்னு சொன்னா ஸ்பீட் வந்து இன்ஃபினிட்டி போகும். சரி இங்கேயே பாருங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வருது இல்லையா, அப்ப எனக்கு இந்த ஃப்ளக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு ஸ்பீட் வந்து இன்ஃபைனைட்டா இருக்கும். அப்போ DC சீரீஸ் மோட்டரை நோ லோட்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா இங்கேயே ஒரு பிரேக் விட்டுருக்கோம் பாருங்க, நோ லோட் IA = 0ல ஸ்பீட் பத்தி எதுவுமே நம்ம போடல. ஸோ ஒரு பர்டிகுலர் லோட்ல இருந்து தான் நம்ம சீரீஸ் மோட்டரை ஸ்டார்டே பண்றோம். ஸோ இட் ஸ்டார்டட் வித் சம் அமௌண்ட் ஆஃப் ரிக்வயர்ட் டார்க். காம்பவுண்ட் மோட்டருக்கு ஸோ மறுபடியும் நமக்கு சீரீஸ் காயிலும் வரும், ஷண்ட் காயிலும் வரும். சீரீஸ் காயில் இருக்கிறதுனால இது IA × RA + RSCன்னு வந்துடும். ஷண்ட் காயிலை பொறுத்த வரைக்கும் அது வந்து டெர்மினல் வோல்டேஜை அஃபெக்ட் பண்ணாது, ஜஸ்ட் ஃப்ளக்ஸ் பில்ட் பண்றதுக்கு மட்டும் தான் ஷண்ட் காயில் எப்பவுமே யூஸ் ஆகும். அதனால தான் நமக்கு ஷண்ட் மோட்டர்ல நியர்லி கான்ஸ்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வருது. ஸோ காம்பவுண்ட் மோட்டரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நமக்கு வரும். இங்க என்ன பண்றோம்னா ஃப்ளக்ஸ் மட்டும் ஷண்ட் ஃப்ளக்ஸ் சீரீஸ் ஃப்ளக்ஸ் சேர்த்து எடுத்துக்கிறோம், +or - போட்டுக்கோம்.
ஸோ இதுக்கு என்ன மீனிங் சொன்னா பிளஸ்ஸா இருந்தா குமுலேட்டிவ் காம்பவுண்ட் இல்லையா, ரெண்டு ஃபீல்டும் எய்ட் பண்ணிக்கிட்டா குமுலேட்டிவ், ரெண்டு ஃபீல்டும் அப்போஸ் பண்ணிக்கிட்டா டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட். ஸோ மைனஸ் போட்டா டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வும் இங்க நமக்கு ஸ்லைட்டா மாறுது. ஸோ என் வெர்சஸ் ஐ, அப்புறம் டார்க் வெர்சஸ் ஐ, ஸ்பீட் வெர்சஸ் ஐ, அதே சேம் ஃபேஷன் தான் இங்கேயும். ஸோ ஷண்ட் ஃபீல்டுனால ஒரு டார்க்கு, சீரீஸ் ஃபீல்டுனால ஒரு டார்க் கிரியேட் ஆகுதுன்னு சொல்றோம். பட் எனிவே இங்க வந்துட்டு லீனியரா தான் இருக்கும், நம்மளோட டார்க்கும் கரண்ட்டும் பார்த்தா லீனியரா தான் இருக்கும். அண்ட் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் ஷண்ட் மோட்டருக்கு ஈக்குவலண்டா தான் இங்க ஸ்பீடு இருக்கும். காம்பவுண்ட் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் எடுத்துட்டா ஷண்ட் மோட்டருக்கு மேல வருது, டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் எடுத்துட்டா ஷண்ட் மோட்டருக்கு கீழே வருது நமக்கு. இதுதான் ரேட்டட் கரண்ட் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, திஸ் பாயிண்ட் ரேட்டட் கரண்ட். ஸோ அது வரைக்கும் நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு அதுதான் நம்ம மெயினா பார்க்கணும். பிகாஸ் ரேட்டட் கரண்ட்டுக்கு மேல நம்ம இதை லோட் பண்ண போறது கிடையாது. அப்படி லோட் பண்ணா கனாபினான்னு நமக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். ஸோ வாட் வி ஹாவ் டு see is ரேட்டட் ஸ்பீடு, ரேட்டட் கரண்ட். அண்ட் ஸ்பீட் வெர்சஸ் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸும் இப்படிதான் இருக்கு. உங்களுக்கு எல்லா இடத்துலயும் காம்பவுண்ட் ஐ மீன் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் விஷயம் எப்படி இருக்கும்னா சீரீஸ்க்கும் ஷண்ட்டுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ சீரீஸ் இங்க இருக்கு, சீரீஸ்ல பயங்கரமா டிராப் ஆகும் ஸ்பீடு, ஷண்ட் மோட்டர்ல நியர்லி கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ காம்பவுண்ட் மோட்டர் இது ரெண்டுக்கும் நடுவில் வரும். இங்கேயும் அதே மாதிரி தான், நான் கம்பேரிசனுக்காக எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். ஸோ சீரீஸ் மோட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஷண்ட் மோட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இது என்னோட காம்பவுண்ட் மோட்டர் இல்லையா, இது என்னோட காம்பவுண்ட் மோட்டர். ஷண்ட்டுக்கும் சீரீஸ்க்கும் நடுவில் தான் என்னோட காம்பவுண்ட் மோட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுக்கு அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். ஷண்ட் மோட்டர், சீரீஸ் மோட்டர் அண்ட் காம்பவுண்ட் மோட்டர். ஸோ ஷண்ட் அண்ட் காம்பவுண்ட் மோட்டர் மோஸ்டா நம்ம கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தேவைப்படுற டிரைவ்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் மோட்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப வேரியட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுல நிறைய இடத்துல நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இடத்துல காம்பவுண்ட் மோட்டரும் நான் ஷண்ட் மோட்டரும் யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் நமக்கு ட்ராக்ஷன் லோடு இருக்குதோ, லோடோட ஆரம்பிக்கணுமோ, லைக் இன் ட்ராம் கார்ஸ், ட்ரெயின், அந்த மாதிரி இடத்துல கிரேன்ஸ், ஹாய்ஸ்ட், லிஃப்ட், கம்ப்ரஸர், அந்த லிஃப்ட் கம்ப்ரஸர் கிடையாது, லிஃப்ட் மாதிரி எங்கெல்லாம் எனக்கு லோடோட ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல சீரீஸ் மோட்டர் நான் யூஸ் பண்ணுவேன், டிசி சீரீஸ் மோட்டர் நான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி எங்கெல்லாம் எனக்கு கான்ஸ்டன்ட் அவுட்புட் வேணுமோ, லைக் ஃபேன்ஸ், கம்ப்ரஸர்ஸ் அண்ட் தென் ப்ளோயர்ஸ், அந்த மாதிரி நிறைய கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல ஷண்ட் அண்ட் காம்பவுண்ட் மோட்டர் யூஸ் பண்ணுவேன். நீங்களே படிச்சுக்கலாம் அப்ளிகேஷன்ஸ் நிறையா.